என்னது மாடு மேய்க்கிறதுக்கு புதுசா மிஷின் கண்டுபிடிச்சிருக்காங்களாம். சில பேர்லாம் சொல்லுவாங்க, படிச்சு பாலா போகிறத விட ஆடு மேய்ச்சு ஆளா போகலாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆஸ்திரேலியாவுல புதுசா மாடு மேய்க்கிறதுக்கான ரோபோ வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எங்க அப்படின்னா, ஆஸ்திரேலியாவுல தான் சிட்னி பல்கலைக்கழகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இங்க வந்து விவசாயிகள் வந்து ரொம்ப மாடு மேய்க்க கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறதுக்காக, விவசாயிகளோட பணிய வந்து பாதியா குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக, ஸ்வாக் போட் அப்படிங்கிற புதுசான மாடு மேய்க்கிறதுக்கூடிய மிஷின் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது சாதாரண மிஷின்லாம் கிடையாது. ஏஐ மிஷின் சொல்றாங்க. அதாவது இப்ப மாடு வந்து எங்கெங்கெல்லாம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து முன்கூட்டியே வந்து லேசர் மூலமா ஸ்கேன் பண்ணிக்குமா. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த மாட்டோட வந்து இதுவும் பழகிக்குமா. அதாவது மாட்ட வந்து பின்தொடர்ந்து போற அளவுக்கு இதுவும் தன்னை வந்து மாத்திக்கும். அதனால மாடு மேய்க்கிறதுக்கு வந்து இன்னுமே ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ 35,000 மாடுகள் வந்து ஆஸ்திரேலியா வந்து வளர்த்துட்டு இருக்காங்களாம். அது வந்து முழுமையா வந்து கண்காணிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த ஸ்வாக் ரோபோ வந்து ரொம்ப பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப மாடுகள்லாம் வந்து புல் தானே திங்கும். இன்னும் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, தேடி தேடி நல்ல உணவுகள வந்து தேடி தேடி வந்து சாப்பிடும் இல்லையா? அதோட பணியையும் இந்த ஸ்வாக் போட்டே செய்யுமா. அது எப்படின்னா, "இங்க வாங்க, இங்க சுவையான புல் இருக்கு. இங்க வந்து மேய்ஞ்சுக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஸ்வாக் ரோபோ என்ன பண்ணும்னா, ஒட்டுமொத்த மாடுகளுமே வழிநடத்திட்டு போயி, "இங்க சுவையான புல் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அதுவே காமிச்சு குடுத்துருமா. இதனால அந்த ஆஸ்திரேலிய விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மாடு மேய்க்கக்கூடிய விவசாயிகளுக்கு இந்த ஸ்வாக் போர்ட் ரோபோ வந்து ரொம்பவே உதவியா இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இப்போ இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம அம்மாலாம் வந்து படிக்கலன்னா என்ன சொல்லுவாங்க? "நீ படிக்கிறதுக்குலாம் லாக்கி இல்ல, மாடு மேய்க்க தான் லாக்கி" அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்ப அதுக்கும் ஒரு மிஷின் கண்டுபிடிச்சதுனால, இப்ப அந்த வேலைக்கும் நம்ம லாக்கி இல்ல போலயே அப்படின்னு நினைக்கும்போது தான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. கடைசில எங்க வேலையிலயும் கை வச்சுட்டீங்களே!